வணக்கம் நண்பா. மஹேந்திராவோட XEV9e அதுக்கப்புறம் BE6 இந்த ரெண்டு மாடலுக்கும் கிராஷ் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. பாரத் என்கேப்ல பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரிசல்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு காருமே 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்குது. உண்மையை சொல்ல போனோம்னா இந்த ரெண்டு காரும் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கலினா தான் ஆச்சரியமே தவிர வாங்குறது அந்த அளவுக்கு சர்ப்ரைசிங்காக இல்லை. ஏன்னா மஹேந்திரா கார்கள் இப்போ ரீசன்ட் டைமில் வர எல்லா மாடல்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த சேஃப்டி டெஸ்டிங்கில் கண்டிப்பாக பாஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா விஷயத்தையும் மஹேந்திரா கம்பெனி பார்த்து செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த எலக்ட்ரிக் கார்கள் மேலே ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு விஷயம் இருந்துச்சு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புக்கிங்ஸை ஓப்பன் பண்ணும்போதே நிறைய பேர் புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த ரெண்டு காருமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். இதை பற்றி நம்ம டீட்டெயிலான வீடியோ போட்டிருக்கோம். ரெண்டுலையும் ஸ்பெக் டீடைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. எக்ஸ்டீரியர் அதுக்கப்புறம் உள்ள யூஸ் பண்ணுற சில ஃபியூச்சர்ஸ் மட்டும்தான் நிறைய இடத்துல மாறி இருக்குதே தவிர மற்றபடி பார்த்தீங்கன்னா ரெண்டு காரும் லிட்டரலி பேட்டரி மோட்டார் இந்த எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் மார்க்கெட்ல கொண்டு வந்திருக்காங்க. பட் பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது XE9e பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பிரைஸ் 22 lakhsக்கு ஸ்டார்ட் ஆகுது. பேக் 3 அப்படிங்கிற ஹைரண்ட் மாடல் 30 லட்சம் ரூபாய்க்கு எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல கோட் பண்றாங்க. அதுவே BE6 மாடல் மஹேந்திராவோட BE6 மாடல் இருக்கு இல்ல, அது 20 லட்சம் ரூபாய்க்கு ஆன்ரோட் பிரைஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. 28 லட்சம் ரூபாய்க்கு ஆன்ரோட் பிரைஸ்ல ஹைரண்ட் மாடல் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்தும் பிரைஸ் டிஃபர் ஆகும். ஸோ அதை செக் பண்ணி பாத்துங்க. பட் இங்க ஒரு விஷயத்தை நீங்க நோட் பண்ணி பார்க்கணும்னா ரெண்டு காருமே 20 lakhsக்கு மேல இருந்து தான் மார்க்கெட்ல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது கம்ப்ளீட்டா அப்பர் மிடில் கிளாஸை கவர் பண்ற மாதிரி தான் மார்க்கெட்ல கொண்டு வந்திருக்காங்க. ஒரு எலக்ட்ரிக் கார் வாங்கணும் அப்படிங்கிற தாட்ல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் நல்லாவே சூட்டபிள் ஆகும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். மற்றபடி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல நமக்கு அதாவது நம்ம மாதிரி மிடில் கிளாஸ் பசங்களுக்கு எல்லாத்துக்கும் செட் ஆகிற மாதிரி XUV 400 கொடுத்துருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்லல. பட் அதுல ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் அடிக்கடி பார்த்தீங்கன்னா வீடியோஸாவும் மற்ற விஷயங்களாவும் வெளியே வந்துட்டு இருந்துச்சு. அந்த விஷயங்களை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அடுத்தடுத்து வர மாடல்களை அதை ரெக்டிஃபை பண்ணாங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும். இப்போ XUV 3XO மாடல் இருக்குதுல்ல, அதுக்கு எலக்ட்ரிக் காரை மேக் பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 10 to 20 lakhs பட்ஜெட்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். XUV 3XO நிறைய பேருக்கு சூட்டபிளான காரா இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத. ஓகே நண்பா, இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்போ சொல்ற மாதிரி தான் மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். டாடா.